ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. தேவான்றீங்க, உங்கள் பேர் தான் என்னதுங்க? என் பேர் உண்மையான பேர் நீதி, நேர்மை, நியாயம். சரி, நீதி நேர்மை, நியாயம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குது. ஓகேங்களா? மட்டனா? மட்டன் வச்சு என்ன பண்ண போறீங்க? மட்டன் பிரியாணி செய்வாங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? அப்படியா, சரி. என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க காட்டுங்க. மல்லி எடுத்து வச்சுக்கிறோம். அழகி வைக்கிற மல்லி இல்லை, கொத்தமல்லி. இது வந்து மட்டன் கறி. அப்புறம் டபரா. அப்புறம் அந்த மசாலாலாம் நிறையா இருக்குன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி பொடியாக நடுக்குன வெங்காயம் அப்படி சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை வெங்காயம் வெட்டினேன்? பொடி பொடியாக வெங்காயம், அவ்வளோதான். ஏன்னா நீ அதை வெட்டல, அந்த அளவு உனக்கு தெரியாது. இதுவும் வந்து தக்காளி பொடி பொடியாக வெட்டின தக்காளி, அவ்வளோதான். சரி, இப்போ மட்டன் பிரியாணி செஞ்சிடலாமா இன்னைக்கு? சண்டே ஸ்பெஷலு. சரி, சீக்கிரம் ஆதி ஊற்று. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இன்னும் கொஞ்சம் போடு. போடு. இப்படிலாம் போடக்கூடாது, மேலெல்லாம் இப்படி பறக்குது பேர். இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறது இல்லை, இந்த டபராவில் தான் தம் கட்டி செய்ய போகிறோம். அதனால் மட்டனை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 5 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு வேலை ஆகணும். மட்டன் பிரியாணி டைம் இல்லை இங்கே. 5 விசில் சரியா? கவுண்ட் நீ தான் வச்சுக்கணும். 5, 6 இல்லை, 5 தான். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் போட்டுக்கோங்க. இல்லாததை ஸ்கிப் பண்ணிக்கலாம். குப்பைகள் இல்லை இதெல்லாம். இதுதான் வந்து பிரியாணியோட ஸ்பெஷலே. தூக்கி போட்டுருவோம், அது வேறு விஷயம். ஆனால் இது போட்டால் தான் பிரியாணி. இது போடாமல் நீ பிரியாணி மாதிரியே இருக்காது. கீரி வச்சிருக்கேன். ஸோ அது போட்டுக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் டமாலில் வெடிச்சாலும் வெடிக்கும். நீ உடனே ஃபோனை இது உள்ளே தூக்கி போட்டு போயிடாது. சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் காவல் தெய்வம் மாதிரி, அதனால் இதை தூக்கி போடுவோம். ஓகேவா? அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது வந்து போடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போட்டால் நல்ல டேஸ்ட் வருமா. எங்கே சொல்லு பார்ப்போம். பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஸோ வந்து டேஸ்ட் வந்து கூடுவோம். ஸோ பிரியாணி வந்து நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். பிரியாணி பண்ணும்போது ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், தக்காளியும் வந்து நல்லா வதங்கினா ஆனியனும் நல்லா குழப்பழன்னு நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட். ஆனியன் வந்து நல்லா வதங்கி விட்டுட்டு அரைச்சி போடணுமா? தக்காளி வந்து ஒரு 70% வதங்கினா போதும். அப்படி செஞ்சோன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி வருது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு. நான் வந்து ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி நான் கேட்டேன். இப்போ தான் நான் பண்ண போகிறேன். நான் இப்போ பண்ணிவிட்டு நான் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்னா யாரா? ராமு சோமுலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காங்க. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கோம். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 விசில் சொன்னால் 5 மேலே போயிடுது. பரவாயில்ல, வேக ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் புதினா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ஒரு கைப்பிடி அளவு வடிகட்டிட்டு இதில் போடணும்.
ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக போட்டாச்சு. போட்டாச்சா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி வந்து நல்லா அலசணும்ல. நீ ஹோட்டல்லாம் சாப்பிடும் போது நோட் பண்ணிருக்கேன்னு தெரியல, தக்காளி அங்கங்கே தெரியும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம். அதனால வந்து கொஞ்சம் வேற மாதிரி டேஸ்ட்டு கொடுக்குது. தக்காளி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். ஸோ வதங்கட்டும். அப்புறம் இந்த அளவுக்கு வந்து குக் ஆனால் போதும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. லாஸ்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா அப்படியே கொட்டிடுங்க. சூப்பர். ஓகேவா? நல்லா கலந்து விட்டு வந்து கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் ஓகே. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சாச்சு. 10-11 விசில் கூட வச்சாச்சு. வெந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்ல. நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து வேக வச்சுருக்க இந்த மட்டனை தூக்கி அப்படியே போடுவோம். ஸ்லோ பண்ணிக்கலாம். புகை அடிக்குது. கறியை தூக்கி போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதெல்லாம் ஸ்டஃப்லாம் இதாகிடுது. எலும்புலாம் வந்துருக்கு வெளியில். போட்டு காமிக்கலாம். வெயிட் பண்ண முடியாது சரியா? கொஞ்ச நேரம் போனால் கூட பரவாயில்ல. டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகுதுன்னா சமையல் வந்து கம்மியாகும். ஒருத்தவங்க வீடியோவில் சொல்லுவாங்களே, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சமையல் கூட டேஸ்ட்டாக இருக்குமா? ஒருத்தவங்க இன்ஸ்டா ரீல்ஸில் எப்படி ஒரு மரத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் இந்த மட்டனோட நல்லா கூட்டாகி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே இதில் ஊறட்டும். அப்புறமா நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த டம்ளரில் இந்த ஆழாக்கில் வந்து 2.25 ஆழாக்கு தானே போட்டோம் அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லை 5.5 ஊற்றணும். 2.25னா 5.5. இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, இதையும் சேர்த்து ஊற்றிப்பேன். இது ஊற்றிட்டு பேலன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தண்ணி ஊற்றிப்பேன். சரி, இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் இதை கழுவிக்கலாம். கறி தண்ணி இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மசாலாலாம் கூட்டாயிடுச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 3 இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியே வந்திருக்கு. கறி தண்ணி ஊற்றியாச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி 3, மீதி 2.5 ஆழாக்கு வந்து 5.5 ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். ஆல்ரெடி தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். கண்டிப்பாக அந்த உப்பு பற்றி இருக்காது. மறுபடியும் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ன்றீங்க. ஓகே, போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். காரம்லாம் பார்த்துக்கலாம். அரிசி போட்டுட்டு தான் எப்போவுமே நம்ம உப்பு காரம்லாம் பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அரிசி சேர்த்தோன்னா எல்லாம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அரிசி சேர்த்துட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க வேணாம், அரிசி போட்டுக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க இந்த அரிசியை போட்டுக்கலாம்.
அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக உடையாமல், ஏன்னா கொஞ்சம் நிறைய ஊறிடுச்சு அரிசி, மட்டன் வேகவே லேட் ஆயிடுச்சு. உடையாமல் வந்து அப்படியே வந்து கழுவி விட்டுணும். அதே மாதிரி இந்த பிரியாணி வந்து மட்டன் பிரியாணிக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். என்ன பேர்னா பிரியாஸ் தம் பிரியாணி. பிரியாஸ் மணிஸ் தம் பிரியாணி மாதிரி பிரியாஸ் தம் பிரியாணி. பிரியாஸ் தம் பிரியாணி. ஸோ இதில் வந்து இருக்கேன், அதை வந்து பரவாயில்ல இப்படி புளிஞ்சு விட்டுறலாம். போட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வந்து நெய் கீ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மட்டன் வயிறு வேற ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. வயிறு ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிடணும் பொழுது இதெல்லாம் பார்த்தா. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன ஆகணும்னா அரிசியும் இந்த தண்ணியும் சமமாகிற வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து தம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி தோசைக்கு தவாங்க நம்ம சூடு பண்ணிக்கலாம் தம் போடுறதுக்கு. ஸோ இது கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும், நல்லா சமமாகட்டும். தம் போடுவியா? போடுவேன், தம் அடிக்க மாட்டேன், தம் போடுவேன். இப்போ பிரியாணி தான் அங்கே ஆயிடுச்சு, திரும்ப என்னத்துக்கு வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்க? நான் முக்கியமான ஒரு டிஷ் பண்ணுறேன், விருப்பத்தை அப்படி என்ன டிஷ் பண்ணுறீங்க? சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. போடக்கூடாது, பண்ண மாட்டேன், சொல்லு. தயிர் பச்சடி. ஓ, அது அந்த டிஷ் பண்ணுறீங்களா நீங்கள்? பண்ண தெரியுமா? எப்படி பண்ணணும்? சால்ட்டாக பண்ணுவோம். சரி, தயிர் பச்சடி நீ பண்ணுறதை நான் காட்டுறேன், ஓகேவா? நீ என்ன லட்சணத்தில் பண்ணுறேன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக வெந்துருச்சுல, மாதிரி சரிசமமாக ஆனதுக்கப்புறமா இங்கே ஆல்ரெடி தோசை தவா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீ தம்பா பண்ண போகிற, அந்த பாத்திரத்தை இறக்கி ஃபஸ்ட்டு கீழே வச்சிடா. இந்த ஸ்டவ்லேயே போடு. இதை எடுத்து கீழே வச்சுட்டு தோசை தவா எடுத்து இதில் வை. இதை தூக்கி அது மேலே வை. தம் போடுறோம், ஓகேவா? மாதிரி இந்த பிளேட்டை போட்டு, இந்த கல் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வை அந்த பக்கம். இந்த கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும், தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நசுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, மாதிரி தம் போட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் தயிர் பச்சடி செய்ய போகிறேன்னு இருக்கீங்க, அதை காட்ட போகிறேன் எல்லாருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஒரு இதுதான். இந்த கிண்ணமா? சரி, கத்தி முடிஞ்சிச்சு, கட்டிங்கும் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறீங்க, அப்படியே தூக்கி இதை போடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்டு வந்து ஊற்றிக்கணும். எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஊற்றிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி டிஷ் வந்து உங்களுக்கு யாருக்குமே சொல்லி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் என்னோட வந்து. அப்போ போன வீடியோலலாம் என்னென்னவோ பண்ணீங்க, இது நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் பாஸ்தா, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலையா? பண்ணேன், ஆனால் வந்து சொல்கிறேன், அதை விட இது வந்து அதை விட ஸ்பெஷல் டிஷ்ஷா இதுதான்? இது யாரும் வந்து கற்றுக்க முடியாது. ஓ சரி, அந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து சொல்லி தரீங்க எல்லாருக்கும். அடுத்து அப்புறம் என்ன பண்ணுங்க, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சரி, உப்பு போடுங்க பார்க்கலாம், தேவையான அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு நீயே போட்டுக்கோ, ஏன்னா வந்து எனக்கு போட தெரியாது, நான் போட்டுக்கலாம். நீ தானே சொன்ன தயிர் பச்சடி செஞ்சு காட்டணும், இந்த உப்பு போடு. வந்து இந்த இது எடுத்துக்கணும், கரண்டி எடுத்துக்கணும், உப்பு எடுத்துக்கணும். இதான் உங்ககிட்ட கொடுத்துடணும், யாருக்கிட்ட உப்பு கையில் வாங்கக்கூடாது. தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் போடுங்க, நீங்கள் தானே செய்கிறேன்னு சொன்னேன், போடு. எல்லாம் செஞ்சுட்டேன், அப்போ இதெல்லாம் இது செய்யறதுக்குன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இது ஒரு உப்பு போடுறதுக்குன்னா உனக்கு அந்த தயிர் பச்சடி கூட செய்ய தெரியாது. பெரிய வேலை, கஷ்டமான வேலை செஞ்சுட்டு நீ ஒரு உப்பு போடுறதுக்குன்னா உனக்கு அது போடு வந்து. சரி, நான் சொல்கிறேன், போடு போடு போடு. போதும், உப்பு போடணும்னு கூட அவசியம் இல்லை தயிர் பச்சடிக்கு. போதும், போடு, போதும். ஸ்பூன் பச்சடி இது பேர். யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க கீ சேர்த்து. தயிர் பத்தலைப்பா, இன்னும் கொஞ்சம் தயிர் போடு. அதுக்குள்ளே வந்துட்டேன் நான் தயிர் பச்சடி செய்கிறேன் அப்படின்னு. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் அழிச்சு விடு பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. யாரும் ஹோட்டலில் விட மிஞ்சி நான் பண்ணியிருக்கேன்.
வந்து ஸோ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பறக்க பிரியாணி, பிரியாஸ் தம் பிரியாணி பிரியாஸ் தம் பிரியாணி ரெடி. நீங்கள் ஆவலாக பார்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு இப்போதைக்கு சொல்லு ஊற்றுது. வாய் பார்த்தனா வெந்திருக்கா வேகலையா சொல்லுங்க first. வெந்துரு, பார்த்தாலே தெரியுது வெந்துடுச்சேன்னு. நல்லா இருக்கு, குழையலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வாங்கின பாஸ்மதி ரைஸ் இல்லைப்பா, அப்புறம் அந்த இதுவாக வாங்கணும்ல மொத்தமாக, ஓ அதோட இது. அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். பிரியாஸ் தம் பிரியாணி ரெடி. ரெடி 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 ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. சும்மா சூப்பராக இருக்கா? ஸோ எல்லாருக்கும் வச்சு கொடுத்துடலாமா? பிரியாஸ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிரியாணி 100 ரூபா. பிரியாஸ் தம் பிரியாணின்றீங்க, ஒரு பிரியாணி 100 ரூபான்றீங்க, அவ்வளோதான் வருத்தா? அப்போ தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களா? அது வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லை, அதனால். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாஸ் தம் பிரியாணியில் பச்சடி தான். ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி. நீங்கள் செஞ்சதா? சரி சரி, என் கையோட கட்டு. பிரியாஸ் தம் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள்.